என்ன செய்றீங்க? தூக்கம் வந்துச்சு இதுக்கு. அடுத்தது ஒரு ரவுண்டு சுட சுடவே கழியலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? அதான் ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே ஹஸ்பண்ட் எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க, சொல்லுவாங்க, ஏமாற்றிட்டு தான் இருப்பாங்க. நான் தான் கடைசியாக நான் தான் செஞ்சு நான் தான் கொடுப்பேன், அவங்களே சாப்பிடுவாங்க. இன்றைக்கி கூட அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அவங்களே சொன்னாங்க பக்கோடா செஞ்சு கொடுப்பாங்கன்னு. அப்புறமா என்ன பண்ணுறாங்க பாருங்கள். என்ன செய்றீங்க? தூக்கம் வந்துச்சு இதுக்கு. நீ சாப்பிடலையா? அப்பா திட்டின சோகமா இருக்காதான். அப்பா திட்டின சோகமா இருக்கான். அப்பா திட்டினா சோகமா இருக்கணும். தப்பு பண்ணா திட்டுவாங்க. நம்ம அப்ப மறந்துடணும். சரியா? சரி. அவ அப்பா ஒண்ணுமே சொல்லக்கூடாது அவருக்கு. ரொம்ப கோவப்படுவாங்க. ரெண்டு பேருக்கு ஒண்ணுமே சொல்லக்கூடாது. ரொம்ப காலிஃப்ளவர் பக்கோடா செய்யல ஃப்ரெண்ட்ஸ். சாயந்தரம் பக்கோடா சிக்கன் காலிஃப்ளவர் பக்கோடா செஞ்சு சாப்பிடலாம். சாயந்தரம் டைம் கிளைமேட் மழை வர மாதிரி தான் இருக்கு, வெயில் அடிக்குது, அந்த மாதிரி தான் கிளைமேட் இருக்கு. ஏமா என்னடி இது மஞ்சள் ஆயிடுச்சு? மஞ்சள் போட்டா கீட்டானும் போவார். கிருமி நாசினி. என்னம்மா ஏதோ ஸ்பூன் கேட்டியே கொடுக்குற பாரு, வாங்கி கொடு. தேங்க்யூ. கடிச்சு இப்படி பண்ணி வச்சிருக்கேன். என்னென்ன போட போறீங்க மேடம்? இது முதல்ல இது என்னது? கடலை மாவு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன். காலிஃப்ளவர் எவ்வளோ இருக்கோ அதை பார்த்து போடலாம். லைட்டா கீசோ கொருமி. அப்புறமா இது எப்படி இருக்கு? இது வறுத்துட்டு நம்ம ஜீரகம் அப்புறமா சில்லி பண்ண அது அன்னைக்கு பண்ணி வச்சேன். அப்புறமா இது ஒன்று மசாலா ஜீரகம் ரெட் சில்லி வறுத்துட்டு அது பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சமாக போடுறது காரமாக இருக்கும். ஒரு குட்டை லொங்கா. இதுதான் ஒடிசா லொங்கா. இது சில்லி பவுடர், வெறும் மிளகாத்தூள். அப்புறமா மஞ்சத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள். ஃபர்ஸ்ட் இதே மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்க, கொஞ்சம் உப்பு போடு. நீயே போடு. உப்பு அதிகமாக போடாத, கம்மியாகவும் போடாது. இந்த உப்பு போடுறது தான் பெரிய வேலை. கொஞ்சம் அதிகமானாலும் தலைவலி, கம்மியானாலும். எவ்வளோ தண்ணி ஊற்றிட்டேன்? கலக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணல, அப்போதான் அது லாங்ஸ் எல்லாம் வராது. இதில் மிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். கையில் கூட பண்ணலாம், நம்ம இதில் கூட பண்ணலாம். அடுத்தது போதுமா? கரெக்டாக இருக்குமா? கரெக்டாக தானே இருக்கும். போதும், நிறைய தான். உப்பு பார்த்து செக் பண்ணு. இவ்வளோ க்ளீன் பண்ணால் அதில் என்ன தான் இருக்கும்? வாடியோ க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்தது கட்டருமா? கரெக்டாக தான் இருக்கும். அப்புறமா கலருக்காக கலர் மாவு, கலர் பவுடர்.
கொஞ்சமாக போட்டு சரிம்மா இதான் கொஞ்சமா ஓகே ஓகே ஓகே. ஏன்னா நம்ம கடையில் வர மாதிரி தான் வரும் அப்போ. ஆனால் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. ஆமாம். இது என்ன சோடாவா? இதே சோடா மாவு, அரிசி மாவு அரிசி மாவில். கோயம்பேடு புக் பண்ணி போனாங்களா இருக்குதுயான்னு தெரியலையான்னு. ஆமாம் கேட்டாங்க, நான் சொன்னாங்க டியூட்டி போயிருக்காங்கன்னு. அப்போ இப்போன்றாங்க அவங்க. இப்போ அப்போ கேட்டாங்க, நாங்கள் ஸ்கூல்லேருந்து வந்து உட்காந்துட்டு அப்போ தான் வந்தேன் நான். அப்புறமா தான் கொஞ்சம் நேரம் அப்புறமா தான் நீ வந்தேன். கலர் பயங்கரமாக இருக்கு. என்ன வச்சிட்டியா? அவ்வளோதான், ரெடி, மாவு ரெடி. சிக்கன் பக்கோட்டா என்ன சூடு பண்ணலாம்? அதுக்கு போட்டுருவியா? போட்டு டிப் பண்ணி போடுவியா? ஒன்று டிப் பண்ணி போட்டுடலாம், அப்போ தான் கரெக்டாக பார்ப்போம். சரி ஓகே, எண்ணெயை ஊற்று, அடுத்த வேலையை பார்ப்போம். என்ன இப்போ டிஷ்யூ வச்சுருக்கியா? எடுக்காத, இது மம்மி என்ன பண்ணுறாங்க? ஏம்மா சிக்கன் பக்கோட்டா, டொக்கோடா. ஏம்மா கலர் வேறு லெவலில் இருக்கு. அந்த சில்லி பவுடர் நல்லா கலராக. வெயிட் பொண்ணு ஆவலை இரு, ஃபுல்லாக வேணுன்றாயா? தண்ணி ஆயிடுச்சா? இல்லை, கரெக்டாக தான் இருக்கு. ஆமா, இது தட்டில் அழகாக போடு. ஃபிஷ்ஷு போட்டால் எல்லா எண்ணெயும் இழுத்துரும். சபு தேயிலு சபு பெலே. மேடம் சீக்கிரம், அவ்வளோ நேரம் எல்லாம் வெயிட்டிங். ஒரு ரவுண்டே முடிஞ்சிச்சு. செகண்ட் ரவுண்ட். ஒரு ரவுண்டு சுடவே கல்லி எல்லாம். ஏம்மா பக்கோட்டா சிக்கன் பக்கோடா மாதிரி தான் இருக்கு, கலர் எல்லாம். டேஸ்ட் கூட அப்படி தான். இப்போ டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வரும். இஞ்சி பூண்டு போட்டிருக்காங்க. அப்புறமா லாஸ்ட் வச்சு கூட டிஃப்ரெண்ட்டாக வரும். போங்க, அங்கே போய் சாப்பிடுங்க. என்னென்ன போட்டு சாப்பிட்றாங்க பாருங்க. ரெட் சில்லி சாஸா, பெப்பர் போட்டு இங்கே பாருங்கள். ரெட் சில்லி சாஸோட பெப்பரை போட்டு இது ஒரு காம்பினேஷன். என்னப்போ யார் கண்டுபிடிச்சா? இது நீயா? இல்லை உன் தான் கண்டுபிடிப்பான் இந்த மாதிரி லூசுத்தனமாக சாப்பிட்றது. சரி சூடு ராஜித்தோ, பயங்கர சூடு. ஏம்மா உண்டா சூடுமா? ஏம்மா பாக்கு பண்ணுறாடா பாக்கு. பாருங்க எந்த லெக் பீஸ் சூடு ஜல்லி. அப்போ நீ சூடு லைட்டாக கட்டுறாஜித்தோ. அடி சாஸ் போட்டு நீ சாப்பிடுமா? சுடு லைட்டாக ஸ்டெம்மில் சாப்பிடுவோம், சூடாக சாப்பிடுவோம். இங்கே பாருங்க காம்பினேஷன் தொடுவோம். டாடி கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறேன் டேஸ்ட் எப்படி இருக்கு. ரொம்ப இருக்கும். என்னது தோடாவா? நீ சாப்பிடு. எல்லாம் உட்காந்து சாப்பிட்றாங்க. தங்கம் ரொட்டி சாப்பிடுது. நல்லா இருக்கம்மா? அம்மா செஞ்சா தேங்க்யூ சொல்லி அம்மாக்கு எங்கே பார்த்து சொல்லணும். தேங்க்யூ எப்படி சொல்லணும்? வெல்கம். ஐயோ எப்படி சாப்பிடு? பெப்பர்லாம் போடுறது எப்படி போகும்?
கொஞ்சம் கூட பிடிச்சிருக்கேன்னா லைக் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.